வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் ரசமலாய் எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். வாங்க, நம்ம அந்த சென்னா பண்ணுறதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம திரிய வைக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் வினிகரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பாடு பற்ற வச்சிடலாம். பால் காயட்டும். பால் காஞ்சிடுச்சுங்க. பாலை மீடியம் ஃப்ளேமில் ஒரு கரண்டி வச்சு ஏடுபடியாத கலக்கிக்கிட்டே இருங்க. அதை மாதிரி மெத்தடில் பாலை காசிக்கோங்க. இப்போ பால் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினிகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். அது கொஞ்சம் திரியிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இது சரியா இருக்கும். ஊற்றிடுறேன். திரிய ஆரம்பிக்குது பாருங்க. இது பாருங்க, பால் தனியாக அதில் இருக்க வே வாட்டர் தனியாக பிரிஞ்சிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் வச்சுட்டோம்னா இதில் இருக்க இந்த பன்னீர்லாம் ரஃப் ஆகிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டிடலாங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ரொம்ப சத்து ஜாஸ்தி. இதை நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கோ இல்லை ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வடிகட்டியிருக்கோங்க. இதில் நம்ம வினிகர் ஊற்றி நம்ம பன்னீர் பண்ணதுனால இதில் அதோட புளிப்பெல்லாம் இருக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழம் ஊற்றினாலும் அதோட இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் நல்லா பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இப்போ இதை நம்ம இது பண்ணிடலாம். நல்லா புழிஞ்சிட்டு எங்கேனாவது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா தொங்க விட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா சுத்தமாக இருந்துடணும். தண்ணியே இருக்கக்கூடாது இந்த பன்னீரில். இப்போது நம்ம ரசமலாய்க்கு ரபடி செஞ்சிடலாங்க. இப்போது ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக அந்த கவரில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிருக்கேன். இது காயட்டும். பால் காஞ்சிடுச்சுங்க. ஒரு பிஞ்சு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த காசின பாலையே கொஞ்சம் ஊற்றி வைக்கிறேன். அதை ஒரு சைடு வச்சுருங்க. இந்த பாலில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடுறேன். சர்க்கரை நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நம்ம அந்த பன்னீர் போடுற சுகர் சிரப்பில் வந்து நான் சர்க்கரை கம்மியாக வச்சுருக்கேன் அளவு. அதுக்கு பதில் நான் பாலில் நிறைய சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் காஞ்ச உடனே ஒரு 15 நிமிஷம் அடுப்புலையே சிம்மில் வச்சு காய விடுங்க. பாதாம் பிஸ்தா பருப்பு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் போட்டுடுறேன். மீதி லாஸ்ட்டில் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. பாலில் ஏடு பிடிச்சதுன்னா சைடில் இருந்து எடுத்து விட்டுடுங்க. இந்த கொதிக்கிற பால் இதில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, குங்குமப்பூ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் சேர்த்துடுறேன். குங்குமப்பூ ஆப்ஷன் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. நான் சுகர் சிரப்பில் சர்க்கரை கம்மியாக வச்சுருக்கேன். அதுக்கு பதில் இதில் சேர்த்துருக்கேங்க. இந்த பாலில் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது ரசமலாய்க்கு
ரபடி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற்றின அளவை விட பால் நல்லா கொதிச்சு வத்தி இருக்கு. இதுக்கு மேலே வற்ற வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். நம்ம பன்னீர் வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, துணியில் மூட்டை கட்டி வச்சுருந்தோம். தண்ணி நல்லா இருந்துருச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே விட்டுட்டேன். தண்ணி நல்லா இருந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது ரவை ரவையாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ நல்லாயிருக்கும். நீங்கள் பன்னீர் பண்ணி சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா பாருங்க, இந்த உள்ளங்கையில் இந்த இடத்த வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி பிசைங்க. நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நல்லா அழுத்தியே பிசைங்க. நல்லா உள்ளங்கை வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிருக்கேங்க. பன்னீர் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரவை மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா கொஞ்சம் அழுத்திக்கோங்க. அப்புறம் உள்ளங்கையில் வச்சு விரிசல் இல்லாத உருட்டிட்டு இப்படி சப்பையாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ நான் சுகர் சிரப்புக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு பதில் நான் பாலில் சர்க்கரை கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் 1/2 அழகுக்கு 1 அழகாக சேர்த்துக்கலாம். இந்த 1/2 அழகு சர்க்கரைக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் 1 அழகு சர்க்கரை போட்டாலும் 4 டம்ளர் தண்ணி தாங்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. அடுப்பை சிம்மில் வைக்காதீங்க, ஹைலியே வச்சுக்கோங்க. கொதிக்கும்போது நம்ம இதை மாதிரி தட்டி வச்சுருக்க இந்த பன்னீர் பால்ஸை போட்டுடலாம். அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இந்த சக்கரை பாக வைக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஹைலே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹைலே கொதிக்கட்டுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நடுப்புற நான் ஒரு தடவை திருப்பி விட்டேன். இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம போட்ட சைஸை விட இப்போ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க ரபடியில் இந்த ரசமலாய் எடுத்து போட்டுடலாம். லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிட்டு போட்டுருங்க. ரொம்ப அமுத்த வேண்டாம். ரசமலாய் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.